4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் 4 பேர் 4 விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாட்டின் மொத்த பரப்பிலும் 33% பசுமை பரப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பசுமை பரப்பு இன்றளவும் 17% அளவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த அளவுக்கு பசுமை பரப்பு இருந்ததோ அதிலிருந்து 4-5% குறைந்திருக்கிறதே தவிர ஒரு 0.5% கூட கூடவில்லை. இந்த நிலையில் 5 கோடி மரங்களை நட்டிருக்கிறோம், 6 கோடி மரங்களை நட்டிருக்கிறோம், இதற்காக 100 கோடியை செலவு செய்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் இந்த மரங்கள் நடுவதிலே மிகப்பெரிய அளவில் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் இருக்க 60 சொச்சம் இடங்களை மீறி பாரதிய ஜனதா என்கின்ற கட்சி இன்னும் ஆவரேஜாக வாங்கினீங்க. நான் கணக்கு போட்டேன். ஒரு 100 இடத்திற்கு மேல் இந்தியாவில் வந்துவிட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் சார். ஜஸ்ட் 100 சீட்ஸ் ரீச் ஆனால் பாரதிய ஜனதாங்கிற கட்சி இந்தியா உள்ளார அப்போ பார்ப்போம். இது சேலஞ்ச். நான் மோடி என்கின்ற எதிர்ப்பலை வீசி கொண்டிருக்கிறது. எதையாவது வச்சு அரசியல் பண்ணலாமான்னு தான் துடிக்கிறார் அவர். கேரளா 0, கர்நாடகா JDS காங்கிரஸ் அலையன்ஸ் 0, தமிழ்நாடு ஆல்ரெடி 0, ஆந்திரா சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு, சந்திரசேகர் ராவ் பிஜேபியோட சேர்ந்து போக முடியாது. அங்கே தீதி மம்தா பானர்ஜி ஸ்வீப் பண்ணிட்டு வருவாங்க, உங்களுக்கு தெரியும். ஊபியில் நிலைமை மாறி இருக்கு. எங்கேருந்து நடந்த பை எலெக்ஷனில் 3 ஸ்டேட்டில் பூஜ்ஜியமாகி போச்சு சார். எங்கேருந்து இவர் ஜெயிக்க போகிறாரு? மத்திய அரசாங்கம் மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுக்குமேயானால் தமிழகத்தில் மோடி பிரச்சாரத்தை ஈடுபட முடியாது என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரான போராட்டத்தில் தீவிரமாக களமிறங்குவோம். காவிரி உரிமையை மீட்கும் வரையிலும் நாங்கள் எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்தெந்த கொள்கை ரீதியாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதோ அவர்களுக்கு இங்கு ஆதரவாக செயல்பட நாங்கள் ஆட்சி மன்ற குழு ஒப்புதல் பெறப்பட்டு செயல்பட இருக்கிறோம்.